வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் பெருமை குறித்து துணை பேராசிரியர் லலிதா அம்மாவின் அனுபவ உரை. அம்மா அவர்களுக்கு 71 வயது, ஓய்வு பெற்ற அரசாங்க அதிகாரி. இந்த வயதிலும் பயிற்சிகளை சிறப்பாக செய்து கொண்டு அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். அம்மாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். நான் கேட்ட கேள்விகளுக்கு அம்மா அளித்த பதில் இதோ. அன்பர்களை இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்கள். லலிதா அம்மாவின் ஆன்மீக தொண்டு மென்மேலும் உயர வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். குருமார்களை உங்க வாழ்நாள்ல பார்த்திருப்பீங்க. அவங்களோட பயிற்சிகளை பற்றி, மேன்மை நிலைகளை பற்றி உணர்ந்திருப்பீங்க. இப்போ அதுல இருந்து வேதாத்ரி மகரிஷி என்ற மாபெரும் குரு உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க? குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். குருவை பத்தி சொல்லணும்னா, நான் சைவ சித்தாந்தமும் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பகவத்கீதை கிளாஸும் அட்டன் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதுல உள்ள அவ்வளவு டீமும், அவ்வளவு ஃபண்டமெண்டல் டீம் எல்லாம் நம்ம மகரிஷி ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மகரிஷி உடற்பயிற்சியை பத்தி சொல்லியிருக்காரு பாருங்க. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய அதிசயம். இன்னொன்னு இது காயக்கல்ப பயிற்சி. காயக்கல்ப பயிற்சிங்கிறது ஒரு காலத்து சித்தர் அவங்கலாம் செஞ்சாங்க. யாராவது பெரிய ஆளுங்கெல்லாம் செஞ்சாங்க, செய்ய முடியாம சொன்னாங்க. இது சர்வசாதாரணமா யார் வேணாலும் காயக்கல்ப பண்ணலாம். இன்னொன்னு நம்ம குரு எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணுங்கிற ரொம்ப நல்ல எண்ணம் உள்ள ஒரு நல்ல நல்ல பெரிய மனுஷன். யாருக்கும் எந்த குருவா இருந்தாலும் சீடனுக்கா இருந்தா கூட எல்லாம் தெரியும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தனக்கு கீழே தான் எல்லாருக்கும் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாத ஒரு நல்ல பெரிய அதிசயமான ஒரு பிறவிமா. அவரு குவாலிபிகேஷனே கிடையாதுமா. வீட்டுல வேலை செய்யறவங்க, படிக்காதவங்க எல்லாருமே அங்க போகலாம் தியானம் கிளாஸ்க்கு. அது இப்போ ஒரு கிளாஸ்க்கு, ஒரு இடத்துக்கு படிப்புன்னா, ஒரு வேலைக்கு போனா படிப்பு குவாலிபிகேஷன் இருக்கணும், அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை விட இன்னும் வேற விதமா இன்டைரக்டா எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ளை பண்ணிதான் ஒரு இடத்துக்கு போக முடியும். ஆனா இங்க எதுவுமே கிடையாது. அப்படியே திறந்த வெளி, சுத்தமான ஒரு இது. அதை விட நமக்கு அந்த தவத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா? அது எல்லாரும் செய்யலாமா? நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி மெடிடேஷன் செய்யுங்கிறது எப்பேற்பட்ட மனவியாதி உள்ளவங்க, மென்டலா இருக்கவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா தேடி வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல நம்ம மெடிடேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லா விஞ்ஞானிகளும் அதை பத்தி, நீங்க உங்களுக்கு தெரியாத நான் சொல்ல போறேன், எல்லா விஞ்ஞானிகளும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப உலகம் ஃபுல்லா நம்ம காயக்கல்ப பயிற்சியும் உடற்பயிற்சியும் சொல்றாங்க. இப்ப காலேஜ்ல எல்லாம், ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு வர போறாங்க அந்த பாடத்திட்டம். கூட வந்துச்சு, கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு. நேற்று எனக்கு மெசேஜ் வந்தது, நான் பார்த்தேன். யாரு அனுப்புனாங்கன்னு தெரியல. 4 பக்கம் லெட்டர் வந்திருக்கு. இந்த இதெல்லாம் ஸ்கூல்ல பாடம்லாம் வரணும், பாடத்திட்டம்லாம் வரணும்னு. அது மாதிரி வாரத்துல வெள்ளிக்கிழமை 4 நாள் கிளாஸ் இருக்குலாம் சொல்லி வந்திருக்கு. அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் மனவளக்கலை பரவிருக்கு. அது மகிழ்ச்சியோட ஒரு பெரிய மகத்துவம் தான். இது வரைக்கும் பாரதியார் சொன்னாரு, வள்ளலார் வந்தாரு, எவ்வளோ பெரிய பெரிய ஆசிரியர் இவங்கெல்லாம் வந்தாங்க, பெரியவர் வந்தாரு, எல்லாரும் வந்தாரு. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும்தான் சொன்னாங்க. அது பக்தி மார்க்கம் தான் அதிகமா இருந்தது. பக்தி மார்க்கம் அதிகமா இருந்து நல்லதுதான், அது தப்பு இல்லாத ஃபண்டமெண்டல். அது பக்தி மார்க்கத்துல இருந்து போனாதான் மறுபடியும் மேல மேல போக முடியும், அது கரெக்ட். ஆனா இது ஞான மார்க்கம் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருக்காரு. நம்மள வித்யாதீபத்தை போய் சிவனை பார்க்க சொல்றாரு. அது அவர் எந்த சாமி இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லல, அறிவேதான் தெய்வம்னு சொல்றது, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு ஸ்பெசிபிக்கா யாரையும் சொல்லல. ரெண்டாவது எங்க ஆபீஸ்ல நான் மெடிடேஷன், இதுதான் ஒரு உண்மையான மெடிடேஷன் வச்சேன். அப்போ அத்தனை மதத்தை சேர்ந்தவங்களும் என்னோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க.
ஒரு முஸ்லீம் வந்து என்னமா அது ஏன் இங்க மெடிடேஷன் கேட்கல, ஒரு கிறிஸ்டின் வந்து ஏமா இங்க மெடிடேஷன் கேட்கல, யாருமே கேட்கல. ஏன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது, ஆண் பெண் எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது. அத மாதிரி யாருமே இது வரைக்கும் செய்யல. இயேசு வந்தாரு, இயேசு மதத்தை பரப்பினாரு. முகமது வந்தாரு, அவரு வந்து இஸ்லாமிய பரப்பினாரு. எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எவ்வளவு பேர் சித்தர்கள் எவ்வளவு பேர் சுவாமிகள்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து சைவ சமயத்தையும் மொத்தத்தையும் தான் பரப்பினாங்க. இவரு வந்து எதையும் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவானதா மக்கள் வந்து உடல் நலத்தோட இருக்கணும், உடல் நலத்தை உறுதி இருக்கணும், மனவளமா இருக்கணும். அதை நம்ம நல்ல விதமா வாழ்க்கையில கொண்டு போய் நம்ம பாவப்பதிவெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக அகத்தாய்வு செய்யணும், அகத்தாய்வு தவம் செய்யணும். அப்படி அதுல இருந்து நம்ம பாவப்பதிவெல்லாம் போய்க்கணுங்கிறாரு. இதேதான் வந்து பகவத்கீதை சொல்லுது. இதேதான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்லுது. சைவ சித்தாந்தத்தை கண்டமுண்டன ஆணவம் கண்மம் மாயை. அதுக்கப்புறம் என்ன கர்மம், மாயைங்கிறது கர்மங்கிறது கர்மத்தை பத்தி வந்தது, அதுதான் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, குணம் வகை, சாத்வீக உணவு, குணம், 3 குணங்கள், அதுதான் அதுல வருது. அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீ சாமியை பத்தியாரு என்னை கும்பிடுன்னு சொல்லல, யாரு நீ உண்மையாரு, எல்லாருக்கும் நல்லது செய்யும் தான் சொல்றாங்க. அதையே இவர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. நான் வந்து சித்தாந்தம் போய் படிச்சாதான் எனக்கு தெரியும். ஆனா நம்ம மகிழ்ச்சி பாமர மக்கள் எல்லா மதத்தவர் ஆண் பெண் அனைத்து பேருக்குமே அவர் வந்து ரொம்ப அப்ப அதனால ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு முக்கியமான மனிதர்கள், இயேசு இவரு பாரதியார் வந்தாரு, வள்ளலார் வந்தாரு, மகரி இவரு வந்தாரு பெரிய காஞ்சி பெரிய, அது மாதிரி மகரிஷியும் ஒருத்தர். அவர் வந்து பொதுவான மனிதர், எல்லாருக்கும் பொதுவானவர். அவங்கவுங்களும் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு வேண்டியவங்க, இவரு எல்லாருக்கும் பொதுவானவர். அவ்வளவு மகத்தானவர் இந்த மகரிஷி. ரொம்ப மகிழ்ச்சிமா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நீங்க குருவை பத்தி பகிர்ந்து கொண்டதுல மிக்க மகிழ்ச்சி அம்மா. நன்றி அம்மா. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேனா இல்ல அதிகமா சொல்லிட்டேனா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைம்மா. நீங்க சொன்னதை அப்படியே நான் கேட்டு நான் சொன்னேன். ஏன்னா அவ்வளவு என்னோட அனுபவம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இப்படிதான் இருக்கணும். எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கீங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.